அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சியில் 27/5/2023 நடந்த கம்பைன் இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீஸ் எக்ஸாமோட ஐஎன்எம் கொஸ்டின் அனாலிசிஸ் தாங்க பார்க்க போகிறோம். மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 8 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 8 கொஸ்டினுமே பார்த்தீங்க அப்படின்னா புக்கில் இருந்து தான் கேட்டிருக்காங்க. ஸோ அது எங்கிருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. ஓகேங்க, முதல் கேள்வி, ஆலன் ஆக்டோவியன் ஹியூம் எந்த ஆண்டு சென்னையில் பிரம்மஞான சபையின் கூட்டம் ஒன்றிற்கு தலைமை தாங்கினார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 12th ஹிஸ்ட்ரியில் லெசன் 1ல் பேஜ் நம்பர் 10ல் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. லெசன் 1 பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் தேசியத்தின் எழுச்சி. ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா ஆலன் ஆக்டோவியன் ஹியூம் 1884 டிசம்பரில் சென்னையில் பிரம்மஞான சபையின் கூட்டம் ஒன்றிற்கு தலைமை தாங்கினார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ரீட் பண்ணி பாருங்கள். அப்போ அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் 1884 அப்படிங்கிறது கரெக்டுங்க. அப்போ ஆப்ஷன் ஏ கரெக்ட் ஆன்சர். ஓகேங்க, அடுத்த கேள்வி, நான் நாத்திகன் ஏன் எழுதியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சரும் பார்த்தீங்க அப்படின்னா 12th ஹிஸ்ட்ரியில் லெசன் 5ல் பேஜ் நம்பர் 72ல் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. லெசன் 5 பார்த்தீங்க அப்படின்னா ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான போராட்டங்களில் புரட்சிகர தேசியவாதத்தின் காலம். நான் ஏன் நாத்திகனாக இருக்கிறேன் அப்படிங்கிற புக்கு பார்த்தீங்க அப்படின்னா பகத்சிங் தான் எழுதியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த பேஜ் ரீட் பண்ணி பாருங்கள். எக்ஸ்ட்ரா பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி பகத்சிங் அப்படிங்கிறது கரெக்டுங்க. அடுத்த கேள்வி, வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது பம்பாயில் ரகசிய வானொலி நிலையத்தை நடத்தியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 10th சோசியல் சயின்ஸில் லெசன் 8ல் பேஜ் நம்பர் 106ல் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. லெசன் 8 பார்த்தீங்க அப்படின்னா காந்திய காலகட்டம். ஸோ அந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா உஷா மேத்தா நிறுவிய காங்கிரஸ் வானொலி பார்த்தீங்க அப்படின்னா திரைமறைவில் இருந்தபடியே 1942 நவம்பர் மாதம் வரை வெற்றிகரமாக செயல்பட்டது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, வெள்ளையன வெளியேறு பீரியடில் அப்படின்ட்டு. ஸோ இதை ரீட் பண்ணி பாருங்கள் இந்த பேஜை. அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ உஷா மேத்தா அப்படிங்கிறது கரெக்டுங்க. ஓகேங்க, அடுத்த கேள்வி, நிலம் கடவுளுக்கு சொந்தம் என்று அறிவித்ததுடன் நிலத்தின் மீது வரி விதிப்பதோ வாடகை வசூலிப்பதோ இறை சட்டத்திற்கு எதிரானது என்று கூறியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 10th சோசியல் சயின்ஸில் லெசன் 7ல் பேஜ் நம்பர் 81ல் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. லெசன் 7 பார்த்தீங்க அப்படின்னா காலனியத்திற்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும். ஸோ அந்த பேஜில் பராசி இயக்கம் அப்படிங்கிற டைட்டில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா நிலம் கடவுளுக்கு சொந்தமானது, நிலத்தில் வரி வசூலிப்பதோ வாடகை வசூலிப்பதோ இறை சட்டத்துக்கு எதிரானது அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா டுடுமியான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பேஜ் ரெஃபர் பண்ணி பாருங்கள். அப்போது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி டுடுமியான் அப்படிங்கிறது கரெக்டுங்க. அடுத்த கேள்வி, ரவீந்திரநாத் தாகூர் தனது அரசு பட்டத்தை துறந்த நிகழ்ச்சி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 10th சோசியல் சயின்ஸில் லெசன் 8ல் பேஜ் நம்பர் 97 98ல் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. லெசன் 8 பார்த்தீங்க அப்படின்னா காந்திய காலகட்டம். பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா ஜெனரல் டைரின் கொடுங்கோன்மை அப்படிங்கிற டைட்டிலுக்கு கீழே அமிர்தசரஸில் உள்ள ஜாலியன் வாலாபாக்கில் 1919 ஏப்ரல் 13ஆம் நாள் ஒரு பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தனர்னு இருக்கும். ஸோ இங்கே தான் பார்த்தீங்க அப்படின்னா ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடக்கும். ஸோ அதன் காரணமாகத்தான் என்ன பண்ணுவார் அப்படின்னா தாகூர் வீர திருமகன் என்ற அரசு பட்டத்தை திருப்பி கொடுத்தார் அப்படின்னு சொல்லுவாங்க, நைட்ஹுட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி காந்தி பார்த்தீங்க அப்படின்னா கெய்சர் ஹி ஹிந்த் பதக்கத்தை பார்த்தீங்கன்னா திருப்பி கொடுத்துருப்பாரு. ஸோ ரெஃபர் பண்ணி பாருங்கள். ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி ஜாலியன் வாலாபாக் படுகொலை அப்படிங்கிறது கரெக்டுங்க. ஓகேங்க, அடுத்த கேள்வி, சென்னை வாசிகள் சங்கம் தென்னிந்தியாவில் தொடங்கப்பட்ட ஆண்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 10th சோசியல் சயின்ஸில் லெசன் 7ல் பேஜ் நம்பர் 88ல் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. லெசன் 7 பார்த்தீங்க அப்படின்னா காலனியத்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும். சென்னை வாசிகள் சங்கம் பார்த்தீங்க அப்படின்னா 1852 ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது போக நிறைய இடத்துல தனி டைட்டிலாகவும் கொடுத்துருப்பாங்க, ரெஃபர் பண்ணி பாருங்கள். அப்போது இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி 1852 அப்படிங்கிறது கரெக்டுங்க. ஓகேங்க, அடுத்த கேள்வி, பொறுத்துகேவா பார்த்தீங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க. லெஃப்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா புரட்சியாளர்களும், ரைட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா அந்த புரட்சியை ஒடுக்கணவங்களும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா கட்டபொம்மன், மருது சகோதரர்கள், யூசப் கான், முத்துவடுகர் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா கர்னல் பான்ஜோர், கேப்டன் கேம்பெல், காலின் மெக்கலே, பானர்மேன் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 10th சோசியல் சயின்ஸில் லெசன் 6ல் பேஜ் நம்பர் 70 72 73ல் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. லெசன் 6 பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள். ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா முத்துவடுகநாதரை கர்னல் பான்ஜோர் அப்படிங்கிறவர் தோற்கடித்து கொலை செய்தார் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதை ரெஃபர் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கட்டபொம்மனை தோற்கடிச்சது மேஜர் பானர்மேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க.
ஸோ இந்த பேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மருது சகோதரர்கள் பாளையங்கோட்டை ஜெயிலிருந்து தப்பிச்ச ஊமைத்துறையும் செவத்தையாவையும் சிறுவையில் கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ அங்கிருந்து அவங்க போயிட்டு மறுபடியும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை கைப்பற்றிடுவாங்க. அகைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலின் மெக்கல்லே அப்படிங்கிறவர் வந்து அந்த கோட்டையை பிடிச்சிருவாரு அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை ரெஃபர் பண்ணி பாருங்கள் அந்த பேஜ் ஃபுல்லும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூலித்தேவர் வந்து மறுபடியும் நெற்கட்டஞ்செவல் கோட்டையை கைப்பற்றுவார். அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1767 கேப்டன் கேம்பெல் என்பவர் வந்து எகைன் வந்து தோக்கடிச்சிருப்பாரு அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த பேஜையும் ரெஃபர் பண்ணி பாருங்கள். அப்போ கட்டபொம்மன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேனர் மேன் அப்படிங்கிறது கரெக்டுங்க. மருது சகோதரர்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கர்னல் இன்ஸும் அக்னியும் தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா செட் ஆகிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா காலின் மெக்கல்லே அப்படிங்கிறது கரெக்டுங்க. யூசப் கானுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேப்டன் கேம்பெல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆகும். நெக்ஸ்ட்டு முத்துவடுகர் அப்படிங்கிறது கர்னல் பேன்ஜோர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டு. அப்போ 4, 3, 2, 1 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டு. அப்போ ஆப்ஷன் டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்ட் ஆன்சர். அடுத்த கேள்வி, பின்வரும் கூற்றுகளில் உண்மை மற்றும் தவறை குறிப்பிடவும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கூற்று 1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்திய தேசிய காங்கிரஸை நிறுவியவர் ஆலன் ஆக்டோவியன் ஹியூம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரெண்டாவது கூற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோபாலகிருஷ்ண கோகலே அரசியல் சீர்திருத்தங்களுக்கு எதிராக இந்திய சங்கத்தை நிறுவினார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மூணாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வங்காள பிரிவினைக்கு எதிரான போராட்டத்தின் போது இந்தியாவின் சுதேசி இயக்கம் தோன்றியது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12th ஹிஸ்ட்ரியில் லெசன் 1-4 பேஜ் நம்பர் 6, 12, 49 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஸோ லெசன் 1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் தேசியத்தின் எழுச்சி. ஸோ இந்த பேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1905 ஆங்கிலேயர்களால் மேற்கொள்ளப்பட்ட வங்க பிரிவினை இந்தியர்களால் ஆவேசமாக எதிர்க்கப்பட்டது. 1905 தொடங்கப்பட்ட சுதேசி இயக்கம் ஆங்கிலேய ஆட்சியை நேரடியாக எதிர்த்ததோடு சுதேசி தொழில்கள், தேசிய கல்வி, இந்திய மொழிகளை பயன்படுத்துதல் ஆகிய கருத்துக்களை ஊக்குவித்தது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஐஎன்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆலன் ஆக்டோவியன் ஹியூமால் 1885 டிசம்பர் 28 பம்பாயில் வந்து தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை ரெஃபர் பண்ணி பாருங்கள். ஸோ லெசன் 4 வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு ஜாதி, பிரதேசங்கள், மதங்கள் ஆகியவற்றைச் சேர்ந்த இந்தியர்களுக்கு நலப்பணிகளில் பயிற்சி வழங்க இந்திய பணியாளர் சங்கத்தை கோபாலகிருஷ்ண கோகலே 1905 நிறுவினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கூற்று 1 இந்திய தேசிய காங்கிரஸை நிறுவியவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆலன் ஆக்டோவியன் ஹியூம் அப்படிங்கிறது கரெக்டு. கோபாலகிருஷ்ண கோகலே அரசியல் சீர்திருத்தங்களுக்கு எதிராக இந்திய சங்கத்தை நிறுவினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்திய பணியாளர் சங்கத்தை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோபாலகிருஷ்ண கோகலே நிறுவியிருக்கிறாரு. இந்தியன் அசோசியேஷனை வந்து உருவாக்குனது வந்து பார்த்தீங்கன்னா சுரேந்திரநாத் பானர்ஜி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெளிவாக இல்லைங்க. ஸோ ஒரு வேளை இந்திய பணியாளர் சங்கத்தை தான் சொல்கிறாங்களா அப்படின்னு தெரியல. கூற்று 3 வந்து பார்த்தீங்க அப்படின்னா வங்காள பிரிவினைக்கு எதிரான போராட்டத்தின் போது இந்தியாவில் சுதேசி இயக்கம் தோன்றியது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனியாக தான் தொடங்கியிருப்பாங்க. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது தப்பு. ஸோ அப்போ இவங்க ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1, 2 கரெக்டு, 3 வந்து ராங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் அசோசியேஷன் ஆரம்பித்தது சுரேந்திரநாத் பானர்ஜி அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெளிவான விளக்கம் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு சொல்லுங்கள். ஸோ இப்போதைக்கு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சி அப்படிங்கிறது கரெக்டு அப்படின்னு சொல்லி இவங்க கொடுத்துருக்காங்க.